தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். அமெரிக்காவுக்கு பெரிய த்ரெட்டா இருந்தார்ல ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி, அவரை ஒரு வழியாக கொண்டுட்டாங்க. கன்ஃபார்ம் நியூஸுங்க. அதுவும் ஈரானில் இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் சிரிப்பு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஆக்சுவலாக இதில் அமெரிக்கா மட்டும் இல்லை, இஸ்ரேலும் பங்கெடுத்திருக்கு. 2 நாடுகளும் சேர்ந்து ஈரானை ஒரு வழி ஆக்குனாங்களா. இதில் நாம இன்னும் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளணும். இது சார்ந்த என்னென்ன விஷயங்களை நீங்க எடுத்துரைக்கிறீங்க அப்படின்ட்டு அமெரிக்க உயர்மட்டம் சார்ந்து நடந்த அந்த மீட்டிங் தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சுப்ரீம் லீடரை கொள்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசியிருக்காங்க. இதில் ட்ரம்ப் அவர்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ண பிற்பாடு தான் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்சபடியே பண்ணிட்டாங்க மக்களே. ஸ்கிரீன்ல தெரியல உங்களுக்கு, இது சுப்ரீம் லீடரோட காம்பவுண்டு. எங்க ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்க அமைஞ்சிருக்கிறது. இதுல புகை கிளம்புறது தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக இந்த ஒரு போர்ஷன் இங்கே தாங்க ப்ரிசைஸாக அடிச்சிருக்காங்க. இந்த டீமு அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்த டீம் ப்ரிசைஸாக அடிச்சிருக்காங்க. அடித்ததுமே அவங்க கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டாங்க, சுப்ரீம் லீடரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அமெரிக்க சார்பு ஊடகங்கள், இஸ்ரேல் சார்பு ஊடகங்கள் செய்தியாக வந்துருச்சு. ஆனால் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் உயிரோடு இருக்காருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கவே, ரைட்டு அமெரிக்கா டார்கெட்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ப ஆரம்பித்தோம். கடைசியில் அதுதான் பழிச்சிருக்கோம் கூட. நேற்றுக்கு, அதாவது February 28 இந்த டேட் சார்ந்து அந்த அட்டாக் பண்ணியிருக்காங்களா. இந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் இப்படி தாங்க இருந்திருக்கு. சுப்ரீம் லீடரோட காம்பவுண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருந்திருக்கு. அப்படியே நேற்று டேட்டை கிராஸ் பண்ணி, அதாவது ஆஃப்டர் February 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி மாறி இருக்கு. எங்கே அடிச்சிருக்காங்க தெரியுதா? அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அவங்க கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க, நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு. எஸ், டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, இன்னொரு பக்கம் நெத்தன்யாகுவும் சரி, 2 பேரும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அவரை கொண்டுட்டோம் அப்படின்னு. இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா, கமனி 86 வயசான கமனி, இவரை மட்டும் கொள்ளலை, அவரோட மகள், இவரோட மருமகள் அண்ட் இவரோட மருமகன், இதெல்லாம் தாண்டி அவரோட பேரை, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்க மாதிரி இருக்குங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணால உலகத்துக்கு, நாங்கள் எங்கள் டார்கெட்டை அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ ஒரு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? ஈவல்னு சொன்னார். இந்த உலகத்தில் நிறைய ஈவில் பீப்புள் இருக்காங்க, சாத்தான்கள் மாதிரி. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த சுப்ரீம் லீடர் கமனி. அவரை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல் சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக் மூலமாக அடித்து காலி பண்ணுறேன் இவர் சொல்ல, இன்னொரு பக்கம் நெத்தன்யாகவும் அதே கிளைம் பண்ணாப்ல, ஆமாங்க நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு. சரி, இவங்க சொல்கிறாங்க, இதை நம்ம 100% நம்பிட முடியாதுன்னு வெயிட் பண்ணும்போது தான் ஈரான் ஊடகங்களும் இதே விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணாங்க, எங்களோட சுப்ரீம் லீடரை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அப்படியே பரவ ஆரம்பிச்சதில் உலகம் முழுக்க ஐநா பாதுகாப்பு சபை வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. அங்கே ஈரானோட அம்பாசிடர் இருக்கார்ல, அவர் இந்த செய்தி அறிஞ்சு பதட்டத்தோடு நடந்து போனார் பாருங்க வெளியே. ஈரானோட அதிபர் ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க? கமனியை நீங்க கொன்னுட்டீங்க, ஆமா நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க கொன்னுட்டீங்க, இது ஒரு பிக்கஸ்ட் கிரைம்னு சொல்றாங்க ஈரானோட அதிபர் மாளிகை. அண்ட் நாங்கள் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அளவுக்கு ரிட்டாலியேஷனை முன்னெடுப்போம், நீங்கள் பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வான் பண்ண, ஈரானோட ஆர்மியும் கிட்டத்தட்ட அதே தான் சொன்னாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ரிவெஞ்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நீங்கள் ரிவெஞ்சை இந்த முறை பார்க்க போறீங்கன்னு சொன்னாங்க. சொன்னபடி ஈரானும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்ஃபில் திரும்பவும் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல்லையும் குண்டு மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் மக்கள் இருக்காங்களே, அவங்க டெஹ்ரானில் ஃபுல்லாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக? கொல்லப்பட்ட காமனி இருக்கார்ல, அவர் சார்ந்து லாஸ்ட் ட்ரிபியூட்டை செலுத்துறதுக்காக அவ்வளோ மக்களை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பங்க இந்த கூட்டத்தில் அவங்க முன் வச்ச முழக்கம் என்ன தெரியுமா? டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். இதே முழக்கத்தை தான் முழங்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த மக்கள் பல பேர் அழுததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. لبیک سربازان،  و رزمندگان اسلام.  و  رزمندگان اسلام.   و  رزمندگان اسلام.   و  رزمندگان اسلام.   و  رزمندگان اسلام.   و  رزمندگان اسلام.   و  رزمندگان اسلام.   و لبیک سربازان،  و رزمندگان اسلام.
و ادامه خواهد داشت تا انتقام خون همه شهیدان، تا انتقام خون امام شهیدان رو بگیرن. مردم اصفهانی های عزیز، همراه با این موشک هایی که داره فرستاده میشه، مرگ بر آمریکا! حرفشون சுப்ரீம் லீடர் சார்ந்து ஆதரவு கரம் நீட்டுற பல பேர் உலகம் முழுக்க இருக்காங்களே. இஸ்லாமியம் சார்ந்து பெருசா நம்பிக்கை கொண்டிருக்கவங்கள சொல்றேன். அதிலும் பிரிவுகள் நிறைய இருக்கும், ஷியா அதுன்னு சொல்லிட்டு. அதில் ஷியா பிரிவினர் தான் இவர் சார்ந்து ரொம்ப பெரிய அளவு கரிசனப்பட்டு இருக்காங்க. அவரோட அமர்ந்திருந்த சேரு, அவரோட உடைகள், அப்புறம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும் பாருங்க கொடி, எப்பவுமே ஒரு பேசும் போதெல்லாம் இந்த காட்சியை தான் பல பேர் எடுத்து ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. ஈரான் சுப்ரீம் லீடர் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டும் தியாகி அப்படின்ட்டும் பல பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஈரான்ல 7 நாட்கள் பப்ளிக் ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம 40 நாட்கள் வரைக்கும் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்காங்க. ஈரான்ல இருக்க எல்லா மக்களும் அழறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. ஒரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க பயங்கரமா. ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்றாங்க. எங்க நாட்டோட பெரிய தலைவலியை நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, இதுக்கு எங்களோட நன்றிகளை உரித்தாக்குறோன்னு ஒரு பக்கம் கொண்டாட்ட வர போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் சில மக்கள் இங்க இருந்து விட்டா போதும் ஆள் அப்படின்ட்டு வாகனங்கள் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க, அந்த பகுதியில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப ஈரான் ரிவெஞ்ச் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா இஸ்ரேல் திரும்ப ஈரானை தாக்குச்சுனாக்கா அங்க பாதிக்கப்படுவான மக்கள். அந்த பயத்துல மக்கள் ஒரு பக்கம் செதறி ஓட, இன்னொரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கமனியை தூக்கியாச்சு அவ்வளோதானே. உலகம் முழுக்க இதனால பதட்டம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுங்க. நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போவேணாம். நம்ம இந்தியாவிலேயே நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமியர்கள் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவரை நீங்கள் கொல்லலாம்? அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? எப்படி நீங்கள் ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க சுப்ரீம் லீடர் சார்ந்து டார்கெட் பண்ணி அழிக்க முடியும்? இதெல்லாம் ஏற்றுக்க முடியலன்ட்டு இந்தியாவில் வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது உலகம் முழுக்க பெருசானாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஈரானில் அதிபர்னு ஒருத்தர் இருக்காரு, அதையும் தாண்டி எதுக்காக சுப்ரீம் லீடருக்கு அவ்வளோ பவர்? அந்த சுப்ரீம் லீடரா கமனி அவர்கள் எப்படி உள்ள வந்தாங்க? அந்த குடும்ப வழி வழியே ஆளுன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி? இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில்களை இந்த தொகுப்பு மூலமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. அலைக்கும் அஸ்லாம். இவர் உயிரோடு இருக்கும் போதும் சரி, மரணத்தோட இறுதி தருவாயில இவர் இருக்கும் போதும் சரி,
தனக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியம் சார்ந்த வாரிசு யாருன்னு அவர் அறிவிக்கவே இல்லைங்க. நம்ம இந்து மார்க்கம் சார்ந்து சாய்பாபா அவர்களை சொல்லுவாங்கள்ல, லிட்டரலாக அதே மாதிரி தான் இங்கேயும் 2 பேருமே தனக்கு அடுத்த வாரிசு ஆன்மீகம் சார்ந்த யாருன்னு சொல்லவே இல்லை. ஸோ ப்ராஃபட் முகமது அவர்கள் மறைவுக்கு பிற்பாடு இஸ்லாமியர்கள் இடையில ஒரு விஷயம் பெருசாக மாறுது. இவருக்கு பிற்பாடு வாரிசாக ஒருத்தர் கட்டாயமாக வேணும், அவருக்கு மகன் இல்லை அப்படின்றதுனாலேயே நாம் வாரிசுன்ற ஒரு விஷயமே வேணான்னு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க, அபுபக்கர் இருக்கார்ல, இவர் யாருன்னா ப்ராஃபட்டோட நெருங்கிய நண்பருங்க, இவரை நாம் முகமது நபி அவர்களுக்கு அடுத்தபடி அறிவிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை வழி நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு அபுபக்கர் கொடுக்கலான்றாங்க. ஃபர்ஸ்ட் கேலிஃப் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற பெயரும் இவருக்கு கிடைக்குது. அதாவது கேலிஃப்னா ஆட்சி பண்ணுறவன்னு சொல்லாமல் அபுபக்கர் அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் சொல்லப்படுவாங்க. இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபட்டோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும், நண்பர் ஓகே ரைட்டு, நண்பரோடு இருந்துக்கிட்டோம், பட் அவரோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும். அந்த வகையில் ப்ராஃபட்டோட மருமகன் இருக்கார்ல அலி என்கிற அலி இப்னு அலி தலிப், இவரை நாம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். ரொம்ப நாளாக செய்திகளை கேட்டிருப்பீங்களே, சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள், இப்படி உருவானவங்க தான். இந்த ஷியா அப்படின்ற வார்த்தையே ஷியா தலி அப்படின்ற அரபுலேருந்து வந்த வார்த்தைங்க. இதுக்கான பொருள் என்னன்னா, அலியின் கட்சிக்காரர்கள், அலியை பின்பற்றுவோர், அப்படி இல்லைன்னா அலியின் பிரிவு அப்படின்னு பொருள். செகண்ட் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷியா பிரிவு தான். ஒரு மார்க்கம் எந்த பிரிவுகளும் இல்லாமல் இருக்குன்னா அமைதிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் அதே மார்க்கத்துக்குள்ள பிரிவுகள் பிளவுகள் ஏற்படுதுன்னா அமைதிக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த வகையில் தான் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் இடையில நிறைய பிளவுகள் உதயமாகுது. மாறி மாறி 2 தரப்பிலிருந்து ஆட்சியாளர்கள் வராங்க, படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளவு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்களே, அதாவது இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதிகளில் 2-3 குழுவாக மாறி அவங்களே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமே பேஸ் இங்கே தாங்க இருக்குது. ஒரு தரப்பு ஷியாக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் சன்னிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இந்த 2 தரப்பு எப்படி பிளவுபட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடமைகள் இருக்குல்ல, இஸ்லாமியர்களை பிறந்தவங்களே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அது வரைக்குமே பிளவுபட்டு தான் இருக்காங்க. தனித்தனி பேட்டர்ன் 2 தரப்புக்கும். இதில் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 கடமைகள் அவங்க நிறைவேற்றி ஆகிறதுன்னு. ஷஹதா, சலா, சாம், ஜக்கத், ஹஜ். இதுவே ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. வலையா, தவ்ஹீத், சலா, ஜக்கத், சாம், ஹஜ், ஜிஹாத். இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க இஸ்லாமியர்களில் பெரும்பாலான தரப்பினர் பார்த்தீங்கன்னா சன்னி இஸ்லாமியர்கள் தான். இதில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்க இஸ்லாமியர்களில் 15% இருந்து 20% வரைக்கும் சொல்லலாம். கிட்டத்தட்ட 40க்கும் பெரும்பான்மையான நாடுகள் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள். இதில் ஸ்பெசிஃபிக்காக டர்க்கி, சவுத் ஏஷியா, எமான், பர்ஷியன் கல்ஃபில் இருக்க முக்கியமான எல்லா பார்ட்டுமே சொல்லலாம். சவுதியில் உள்ள ஃபாலோ ஆகிடும். இங்கே எல்லாம் சன்னி பிரிவு மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஷியா பிரிவு மக்கள் அதிகமாக வாழ்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், லெபனான், பஹ்ரைன், அசர்பைஜான். இந்த சன்னி ஷியா சார்ந்து இவ்வளோ தூரம் ஒரு விளக்கம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ஈரானோட சுப்ரீம் லீடரை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த விஷயம் உனக்கு கிளியர் கட்டாக புரியும் மக்களே. ஓகே, இப்போ கான்டென்ட்டில் தெளிவாக ட்ராவல் பண்ணுவோம். சையத் ரொஹல்லா கொமேனி, இவர் யார் தெரியுதா? ஈரானோட முதல் சுப்ரீம் லீடரே இவர் தான். 1979 இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்குல்ல, இப்போ இருக்க மாடர்ன் டே ஈரான் இருக்கு பாருங்க, இதை கட்டமைச்சது இந்த வருஷம் இருந்து ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், ஃபாதர் ஆஃப் த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் போற்றப்படுற சயீத் அவர்கள் ஈரானில் தான் பிறக்கிறாங்க. ரஹல்லா இளைஞராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷியா மேலே அதீத நம்பிக்கைங்க. அந்த குடும்ப வழியாக பிறந்திருந்தாலும் அவருக்கு அதீத நம்பிக்கை, அதீத பற்று மற்றவங்களை காட்டிலும். இதுக்கான காரணம் இவரோட தாத்தா ஒருத்தர் இருக்கார், சயீத் அஹ்மத் முசாவி ஹிந்தின்னு சொல்லிட்டு. இவர் தான். ஏன்னா தாத்தா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அதாவது அப்படியே அந்த தாத்தாவோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இவரோட பிஹேவியர்ஸ் ஒன்று இருந்துச்சு. இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த ஹிந்தின்னு சொன்ன பாருங்க, ரொஹல்லாவோட தாத்தா அவர் பிறந்தது வேற எங்கேயோ இல்லை, நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசில். நம்பவே முடியலைங்க. இங்கேருந்து போனவங்க அவங்க குடும்பம் ஈரானியே கட்டமைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அகமது ஹிந்தி பேர் ஒரு மாதிரி மொழி சார்ந்து வருதுல்ல, இது ஆக்சுவலாக ஒரு ரெவென்யூமில் தான் பண்ணியிருக்காரு. யார்? ரொஹல்லாவோட தாத்தா. இந்த அகமது ஹிந்தி அவர்கள் நம்ம உத்தரப்பிரதேசம் பாராபாங்கியில் இருக்க கிண்டூர் அப்படின்ற பகுதியில் பிறந்தவர். இந்தியாவோடனான தொடர்பு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக காட்ட விரும்பினவர். அதனால தான் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி அப்போ பெருசாக நடந்துட்டு இருந்துச்சுல, அது வரைக்கும் முகலாயர்கள் இங்கே பயங்கரமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்து முகலாயர்கள் ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த அரசு வெளியே போச்சுல, அந்த டைமில் அகமது ஹிந்தி குழம்பியிருக்காருங்க. இதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இங்கே சரியாக வாழ முடியுமான்னு அவங்க பதறி இருக்காங்க, பல பேரும் பதறி இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹிந்தி முடிவு பண்ணிட்டாரு, நாம் இங்கே இருக்க வேணாம், வெளிநாடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவரோட பூர்வீகமான ஈரான் இருக்குல்ல, அதை நோக்கி போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. 1830 ஈராக் வழியாக ஈரானை போய் அடைகிறாரு ஹிந்தி. அவர் அப்போ என்ன ரீசன் சொல்லிட்டு போகிறாருன்னா, அலி இருக்கார்ல, அதான் ஷியா பிரிவோட ஆதி புள்ளியாக போற்றப்படுறவர், அந்த அலி தூயலகம் இருக்குல்லங்க, இதை போய் நான் பார்க்க போகிறேன், புனித யாத்திரை அங்கே மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை இந்தியாவுக்கு. கரெக்டாக 4 வருஷம் கழித்து என்ன ஆகுது, அங்கே இங்கேன்னு ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஈரானோட கோமின் அப்படின்ற பகுதியில் சொந்தமாக தனக்குன்னு நிலத்தை வாங்குறாரு ஹிந்தி. வாங்கின அந்த நிலத்தில் தனக்கான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்தை அமைச்சுக்கிறாருங்க. மனைவி, குழந்தைன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இவர் ஒட்டு மொத்தமாக 5 குழந்தைங்க. இந்த 5 குழந்தைங்களில் ஒருத்தர் தான் இந்த ரொஹல்லா இருக்கார்ல, ஈரானோட முதல் சுப்ரீம் கமாண்டர், அவரோட அப்பாவான முஸ்தபா. 1869 சையத் அஹ்மத் முசாவி ஹிந்தி மறைஞ்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் சில மோசமான விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது. ஏன்னா ரொஹல்லாவோட அப்பா முஸ்தபா இருக்கார்ல, அவர் அங்கே லோக்கல் நிலப்பிரபு ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாருங்க. அப்போ ரொஹல்லாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 5 மாதம் குழந்தை, ஓகேவா, அப்போ தான் பிறந்த 5 மாதமே ஆயிருக்கு. ஒரு பக்கம் அவரோட தாத்தா மறைஞ்சிட்டாரு, இன்னொரு பக்கம் அப்பா படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயங்களை சொல்லியே இந்த 2 பேரோட சித்தாந்தம் இருக்குல்ல, ஷியா சார்ந்த சித்தாந்தம், இதை சொல்லியே ரொஹல்லாவை வளர்க்குறாங்க அவங்களோட குடும்பத்தினர். ஸோ இப்படி வளர ஒரு பையன் என்னங்க நினைப்பான், தான் சார்ந்த மக்களுக்கு இதுக்கப்புறம் அநீதி இழைக்கப்படவே கூடாதுன்னு வளர ஆரம்பிப்பார்ல, அப்படிதான் ரொஹல்லா வளர்ந்துருக்காரு. மார்க்கம் சார்ந்து மட்டும் பெரிய அபிமானம் கொண்டிருந்த ரொஹல்லாவுக்கு திடீர்னு அரசியல் மொழிய நாட்டம் வருது. பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. மேற்கத்திய கலாச்சாரம் ஈரானில் அப்போ பயங்கரமாக பெருகிட்டு இருந்த நேரம். ஃபுல்லாக யூஎஸில் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே போல் ஈரானில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி மக்கள் நடந்துப்பாங்களோ அது போல் ஈரானில் நடக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்து அவர் தான், நாம் கலாச்சாரத்தை மறுவ விடக்கூடாது, இங்கே வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கவே கூடாதுன்னு அரசியலில் பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஷாவோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில். அந்த ஆட்சி இருக்கிறதுனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த அளவுக்கு இங்கே ஈரானில் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவரோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈரானில் அந்த காலகட்டங்களில் இருந்த மாணவர்கள் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணுறாரு ரொஹல்லா. மாணவர்கள்கிட்ட இந்த ஷா இருக்கார்ல, இவரோட அரசியல் கொள்கைகளை பற்றி கிழிச்சு எடுக்கிறாருங்க. இதெல்லாம் என்ன அரசியல் கொள்கை அது இதுன்னு பல விஷயங்களை மேடையாக பேச ஆரம்பித்தார். ஸோ இதோட விளைவு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் உச்சத்துக்கு போகுது. 1979 ஷாவை ஈரான் மக்களே தூக்கி எறிகிறாங்க. இந்த ரெவல்யூஷன் வெற்றி அடையுது. ரொஹல்லாவை ஹீரோவாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் சுப்ரீம் லீடர் அப்படின்ற அதிபரை விட பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க, அது ஈரானுக்கே வந்துச்சு. இந்த சுப்ரீம் லீடராக பதவி வகிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேருக்கு முன்னாடி அயத்துல்லா இமாம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஷியா பிரிவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சுப்ரீமான ஒரு பதவியே. அவங்களுக்கு மார்க்கம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்டமைப்பு எல்லாமே வந்து ஃபாலோ ஆகும். இது வரைக்கும் ஈரானை எத்தனை சுப்ரீம் லீடர்ஸ் ஆண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆண்டு முடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் 2 பேர் தான் சுப்ரீம் லீடராக பார்த்துருக்கோம். இது அப்படியே தலைமுறை தான், வேற குடும்பம் எதுவுமே கிடையாது. முதல்ல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, முதல் சுப்ரீம் லீடர் ரொஹல்லா. இவர் 1979 டிசம்பர் 3 ஆரம்பிச்சு 1989 ஜூன் 3 வரைக்கும் ஆண்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் 182 நாட்கள் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்தவர். இவருக்கு அடுத்தபடியாங்க, அதாவது இவரோட டென்யூர் முடிஞ்ச அடுத்த நாள் இவரோட பையன் இருக்கார்ல சையத் அலி கமேனி, அவர் ஆள ஆரம்பிச்சாரு. 1989 ஜூன் 4 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வருஷங்களா ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்காரு. ஸோ ரொஹல்லா, அதுக்கப்புறம் சையத் அலி கமேனி, இவங்களுக்கு அப்புறம் வேற யார் வர முடியும்? இப்போ இருக்க கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோ தெரியாருல, இவரோட 2வது பையங்க, பேர் சையத் மொஜ்டபா ஹொசைனி கமேனி. இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக வர வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கு. அங்கே அதிபரை விட சுப்ரீம் லீடருக்கு பவர் அதிகம்னு சொன்னேன். அப்போ இந்த நபர் மேலே எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்க யோசிச்சு பாருங்க. நான் இப்போ கமேனியோட வயசு பார்த்தீங்கன்னா 85 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரால் பெருசாக அந்த ஒரு பதவியிலிருந்து எந்த அளவுக்கு செயலாற்ற முடியும்னு தெரியல. ஸோ அதனால தான் இப்போ இவரை பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா, சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் ரைசி உயிரிழந்திருந்தார்ல ஈரானோட அதிபர், அவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு பார்க்கப்பட்டவர். கமேனி முதற்கொண்டு அவர் தான் நோட் பண்ணிட்டு இருந்தார், நம்மளோட சிஷியனாருக்கு இவர் அடுத்து வரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நடுவில் தான் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து, அவர் மரணம்னு செய்தி. அவர் இறந்ததுனாலே என்னவோ இவரோட பேர் இந்த சுப்ரீம் லீடர் கண்டஸ்டன்ஸ் பட்டியலில் பெருசாக எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாமே ரைட்டு, ரொஹல்லாவோட தாத்தா சொன்னீங்களே ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எப்படி இங்கே இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுத்துற மக்களே, இன்னும் கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஹிந்தியோட அப்பா பேர் தின் அலி ஷா. இவர் 18ஆம் நூற்றாண்டில்
மத்திய ஈரான்ல இருந்து நம்ம உத்தரப்பிரதேசுக்கு குடிபெயர்ந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கே தான் வசித்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக தான் ரஹல்லாம் பிறந்திருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஈராக் வழியாக அவர் ஈரான் போனது. அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் லீடர் எதனா ஒன்று சொன்னாலே உலகம் முழுக்க அதிர்து. பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பேனிக் ஆகுறாங்களே, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கும் குழப்பம் இருந்துச்சு. அதுனா ப்ரோ பிரசிடென்ட் தானே அதிகமாக இருக்கணும் பவர், அங்கே நான் சுப்ரீம் லீடர் சொல்கிறாங்கன்ற குழப்பம் இருந்துச்சுல. இவ்வளோ விஷயங்கள் சுப்ரீம் லீடர் பண்ணி ஈரானியே கட்டமைச்சதுனால தான் அவங்க பேச்சுக்காங்க அவ்வளோ மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினாதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நடந்தது பார்த்துட்டீங்களா? கமெனியை ட்ரம்ப் அப்போ த்ரெட் பண்ண மாதிரியே போட்டு தள்ளிட்டார்ல. இப்போ சொல்லுங்க, யார் வில்லன் யார் ஹீரோ? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.